கைஸ் வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்தியா வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு விக்டரியோட நம்ம வந்து இப்போ உட்காந்துருக்கோம் அந்த ரிவ்யூவில். ஸோ என் கூட யார் இருக்கானா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். ஹேடா கிஷோர். ஹாய் ஏரி. அப்புறம் ஷாம் இருக்கான். ஹேடா ஷாம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டக்கு டக்குன்னு வரும். சரி கிஷோர், என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் இவங்க பேட்டிங்கு போனதுலேயே சொல்லிட்டோம். பவுலிங் வந்து நம்ம போனதுல எதெல்லாம் பவுலிங் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோமோ அது அப்படியே ஒரே மேட்ச்சில் அப்படியே காயின் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி அப்படியே மாறிடுச்சு. பவுலிங்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு, பேட்டிங் நம்ம அடுத்து போவோம். பவுலிங் நீ கேட்டதில் வந்து கரெக்ட். எனக்கு ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பும்ரா இருந்த மேட்ச் வந்துட்டு 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்களாமா. பும்ரா இல்லாத மேட்ச் எல்லாமே வந்து பவுலர்ஸோட எக்கனாமி விக்கெட்ஸ் பார்த்தா எல்லாரும் அதிகமாக எடுக்கிறாங்களாம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஓவர் டிபெண்டா இருக்காங்களோ, பும்ரா இருக்கா அவனே பார்த்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இல்லாத போது பார்த்தேன்னு வையன், சிராஜ் அவனே ஒரு லீடரா ஃபீல் பண்ணி லீட் பண்றான். ஆகாஷ் தீப்பும் வந்து நல்லா போறான். பும்ரா வந்துட்டா அவன் ஒரு எண்ட்ல அப்படியே அவன் தான் ராஜா அப்படின்னு இருக்கான். இவங்க எல்லாரும் சும்மா சரி அவ்வளவு பும்ராக்கு சப்போர்ட் பண்ணலாம் இருப்பாங்க போல. ஸோ அது இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. மேபி அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹர்ஷதீப் சிங்லாம் உள்ள வரும்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆகாஷ் தீப் வந்து சூப்பராக போட்டான். அதுவும் இல்லாமல் அவன் டிசிப்ளினாக போட்டான். அதாவது ரொம்ப பாலை வெளியே போடாமல் கரெக்டாக பேட்ஸ்மேனை ப்ளே பண்ண வச்சு கரெக்டாக அந்த விக்கெட் காலம் சூப்பராக எடுத்தான். ஆகாஷ் தீப் டெஸ்ட்ல சூப்பரா போடுறான். அவன் எப்பயுமே வந்து டெஸ்ட் சூப்பரா போட்டுட்டு இருக்கான். எக்கனாமி மட்டும் தான் கொஞ்சம் எல்லா மேட்சும் வந்துட்டு ஒரு 4 கிட்ட போயிடுறான். பட் இப்போ நீ அவன் டெபியூட்ல இருந்தே பார்த்தேன்னு எல்லா மேட்சுமே அவன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றான். கிடைச்ச சான்ஸ் ஃபுல்லா அவன் ஒரு செகண்டரி ஆப்ஷனா தான் பாக்குறாங்க. பட் அவன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றான்னு தோணுது எனக்கு ஆகாஷ் தீப். இல்ல, நான் இந்த மேட்சுக்கு முன்னாடி எனக்கு ஒப்பீனியன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் ஆகாஷ் தீப் எப்படி வச்சிருந்தேன்னா வந்து ஓகே நியூ பால் நல்லா போடுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்எஃபெக்டிவ் மாதிரி தான் நான் ஒரு இமேஜ் வச்சிருந்தேன். பட் இந்த இதில் வந்து ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிட்டான். பட் எனக்கு நான் அதே மாதிரி அவன் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரி, பிரசித் கிருஷ்ணா இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான். அது என்ன எனக்கு புரியல. பிரசித் கிருஷ்ணா இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்கான். கிஷோர் ஆடமாட்டாயிரி. பிரசித் கிருஷ்ணா அவ்வளோதான். என்ன சான்ஸ் கொடுத்துட்டு அதான் எக்கச்சக்கமான ஆப்ஷன் வெளியே இருக்கு. அது ஒன்று நீ எக்கனாமி கம்மியாக போடணும். அது ஒரே நீ ஹைட்டாக இருக்க ஓகே, அதுக்குன்னு ஷார்ட் பால் ஒன்னே ஒரு வச்சுட்டு அதை சும்மா ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதுவும் நீ கரெக்டான இதுலையும் வைக்கிறது இல்லை. நல்ல பாடி லைனுக்கு போடுறான். அவன் ஈஸியாக சிங்கிள் ஆடி போறான். ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரியே இல்லை. அவன் எடுத்த விக்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எது த்ரெட்டனிங்காக இருந்து சொல்லு, எல்லாம் அடிக்க பார்த்து தான் விக்கெட் தராங்க. ஸோ அவ்வளோதான். அட்லீஸ்ட் பிரேக் மாதிரி கொடுத்துட்டா சரி. ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ண பர்பிள் கேப் அதெல்லாம் ஓகே. இங்கே நல்லா போராட்டி போடல தான். அதை இது பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு சேஞ்ச் என்ன பண்ணணும்னா இவனுக்கு போல பும்ரா அப்படியே ஸ்வாப் இன் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே. லார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈகராக இருக்குது. இந்த சிராஜ், ஆகாஷ் தீப், பும்ராவோட காம்போ எப்படி அமைய போகுதுன்னு தெரில. சரி ஓகே, அப்படியே நம்ம ஷாம் ரொம்ப நேரமாக எதிர்பார்க்குற பேட்டிங் டாபிக்குள்ளே நுழையுவோம். ஸோ பேட்டிங்கில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கில்லு தான். அதாவது வந்து ஒரு கேப்டனாக வந்து ஒரு செமையான நாக்கானா. என்ன தான் வந்து ஃப்ளாட் ட்ராக்கு கிக்கி பிக்கி பண்ணாலுமே வந்து ஏன் அப்போ எல்லாரும் அடிச்சிருக்கலாம். பட் அவன் சூப்பராக ஆடினா. அதை பற்றி ஷாம் என்ன நினைக்கிற கில்லோட பேட்டிங்கை பற்றி? ப்ரோ நல்ல நாக்கு தான் ப்ரோ. சூப்பரா ஆடி கூடி இந்த விக்டரிக்கு வந்து கில்லோட நாக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்குது. அவனோட பங்கு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா அவனோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்மளோட பவுலிங் வந்து கம்பேரிட்டிவ்லி போன மேட்ச்க்கு இந்த மேட்ச் வந்து வீக்கா இருக்கு. ஸோ வந்து பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டு டிஃபெண்ட் ப்ரெஷரை ஃபுல்லா இங்கிலாந்து பக்கம் போட்டுட்டு அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கில்லோட பிளானா இருந்திருக்கும். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் ஓகே, ஜெய்ஸ்வாலுமே சூப்பராக ஆடுறான். 2 இன்னிங்ஸில் கன்ஃபார்ம் ஒரு இன்னிங்ஸ் ஷியோர் ஷாட்டாக ஆடிடுறான். அந்த டாப் ஆர்டரில் வந்து கன்ஃபார்ம் 2ல் ஒருத்தர் அடிச்சிடுறான். இன்னும் கருண் நாயர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிஷோர், கருண் நாயருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பியா இல்லை சர்ஃப்ராஸ் கான் உள்ள கொண்டு வர பாப்பியா? ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தோணுது. ஒரு சான்ஸ் ரிஷப் பண்ணிட்டு கரெக்டாக ஆடிட்டான். வாஷிங்டன் சுந்தரம் ஓகே, இந்த டீசெண்டாக பேட்டிங் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் இன்னுமே பாரு, நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் போன ரிவ்யூவில் அவ்வளோ சொன்னீங்க. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியுமே அதே மாதிரி தான் இருக்கா. இப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஷாம்கிட்ட இருந்து வரேன். ஷாமு, நிதிஷ்குமார் ரெட்டிலாம் எனக்கு ஓகே தான் ப்ரோ. எப்படி சொல்றேன் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு யூட்டிலிட்டி கிடைக்கும். எப்படின்னா இந்த குணால் பாண்டியா சொல்லுவோம்ல T20ல அந்த மாதிரி தான். அப்போ சதுர் தாக்கர் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தூக்குங்கிற. இப்போ நிதிஷ்குமார் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ என்ன பண்ணுவேன்? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இவன் வந்து ப்ராப்பரா வந்து பேட்டிங் ஆடுவான் ப்ரோ. பவுலிங் வந்து கையை சுத்துவான். ஆனா நம்ம வந்து அதை வந்து எப்பயுமே ஷர்துல் தாக்கூர் வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஷுவரா வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து நிக்கணும்னா இன்னும் ஆடி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஷுவாரிட்டி கிடையாதுங்கிறதா நான் சொல்ல வரேன்.
சரி, ஓகே. கிஷோர் உன்ட்டயே திருப்பி இதே கேள்வி கேட்கிறேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா வெறும் 8 பால் தான் ஆடியிருக்கான். பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. இப்ப அடுத்த டெஸ்ட்டுக்கு லார்ட்ஸ் எப்படி ஃபாஸ்ட் பவுலர் அசிஸ்ட் பண்றது? நீ சர்துல் தாக்கூர் போவியா? நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போவியா? மீம் போட ஆரம்பிச்சாங்க, பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி சர்துல் தாக்கூர் ஈக்குவல் டு நிதிஷ்குமார்னு போடுறாங்க. இல்லடா ஜோக்ஸ் கேம் சொன்ன மாதிரி நானும் வந்துட்டு ஏன்னா ஆஸ்திரேலியா சீரியஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா சீரியஸ் சூப்பரா பண்ணான். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் லெட் டவுன் ஆயிட்டான். ரொம்ப டிராப் அப்படியே அவனோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாமே இதாயிடுச்சு. மேபி ஒரு பேட் பேட்சா இருக்கலாம், பட் அரியா அவனுக்கு பொட்டன்சியல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆயிட்டு இருக்க பிளேயர் அவன். அது அவையில போய் ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் அந்த சீரியஸ்லயே அந்த பவுலிங் கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ 2வது இன்னிங்ஸ் அவுட் நான் எடுத்துக்க மாட்டேன். அது சும்மா வந்து சுத்த சொன்னாங்க சொல்லி அந்த ஒரு பாலுக்கு ஒரு ரன்ல அவுட் ஆனது தானே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே கேவலமான லீவு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இது. ஸோ ஒரு மேட்ச் கொடுக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியா தான் நான் இன்னமும் பேக். ஏன்னா லார்ட்ஸ் வந்துட்டு பேட்டிங் ட்ராக் கிடையாது, பவுலிங் பிச் தான். ஸோ அதனாலதான் வந்து பும்ரா வந்து ப்ரிசர்வ் பண்ணி அந்த மேட்ச் கொண்டு வராங்களாமா. இல்ல நான் எப்படி டேக் எடுக்கிறேன்னா லைக் இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட் ஓகே நமக்கு வந்து 3 பவுலர் நல்லா பண்ணனால நமக்கு இப்போ நிதிஷ்குமார் அஸ் அ பவுலரா வந்து நமக்கு தெரியல. இப்போ வாட் இஃப் இப்போ ஆகாஷ் தீப் ஒழுங்கா போடலைன்னா நம்ம கன்ஃபார்ம் இப்போ மாட்டியிருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு லார்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சர்துல் தாக்கூர் உள்ள வந்தே ஆகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ பேட்டிங் உனக்கு பாரு எல்லாருமே ஆன் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் கருண் நாயர் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கான். இப்போ அவனுமே வந்து அடிச்சிட்டானா உங்களுக்கு பேட்டிங் ஃபுல் சார்ட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு சர்துல் தாக்கூர் வரணுமோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. நான் உடனே அவனுக்கு நீ சொல்ற பாயிண்ட் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். நீ சொல்ற அந்த குறை கரெக்ட். இப்ப பவுலர்ஸ் நல்லா போறதுனால நம்ம ஆல்ரவுண்டர் கிட்ட போல, நல்லா போராட்டி போனோம். ஆனா நீ சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் தான் எனக்கு சரியா படல. அவனும் அதே கேஸ் தான். சர்துல் தாக்கூர் வந்தோடனே உனக்கு ஒன்னும் 10 for 8 for எல்லாம் எடுத்துற மாட்டான். அவனை வச்சும் நீ சும்மா எவனாவது நல்லா போட்டிருக்கேன்னா அவனுக்கு சப்போர்ட்ல நீ எங்கிட்ட ஓவர் போட முடியும், அவ்வளவுதான். ஸோ அதை நீ நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சு ஆடிடலாம். எனக்கு சர்துல் தாக்கூர் மேல அவ்வளோ எடுப்பான். அவனே இன்டர்வியூல சொல்றான், நான் சும்மா போடுவேன் எப்படியா விக்கெட் கொடுக்கும் அப்படின்னு. அவ்வளோ ஒன்றும் இல்லை டேலண்ட் அவனுக்கு. ஏதாவது பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் பிளேயர் தான். எப்பயாவது ரன் அடிப்பான், எப்பயாவது இது பண்ணுவான். எனக்கு தெரியல, மேபி இந்த லார்ட்ஸ்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ண கூட அடுத்து ஒரு 2 மேட்ச் கண்டினியூஸாக அவன் பெர்ஃபார்ம் பண்ணி வாழ்க்கையில அவன் பண்ணதே கிடையாது. ஸோ அதுக்கு நீ ஒரு யங்ஸ்டரை க்ரூம் பண்ணிட்டு போகலாம். சரி, அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அடுத்த மேட்ச் வந்து பவுலிங் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பேட்டிங் கொஞ்சம் பார்க்கணும்ல. நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. சரி, ஓகே, அந்த டாபிக் நான் கடைசியா வரேன். ஃபர்ஸ்ட் அப்ப இங்கிலாண்டோட பேட்டிங்கை பத்தி பேசுவோம். கிஷோர், இந்த மேட்ச் இங்கிலாந்துக்கு என்ன ஆச்சு அவங்க பேட்டிங்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்றா. ஃபர்ஸ்ட் வந்து அது டாஸ் ஜெயிச்சு இந்த டிசிஷன் எடுத்ததே தப்பு. டாஸ் ஜெயிச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன இது T20 மாதிரி ஆயிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. அப்படி சேசிங் தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி அதுலேயே போறாங்க. கண்டிஷன்ஸ்னு ஒன்று பார்க்கணும். அவ்வளோ சன் இருக்கும்போது நீ ஈஸியா பேட்டிங் அடிந்தா இங்கிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோரை அவன் அடிச்சிருப்பான். அவன் அங்கேயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ரொம்ப போட்டாங்க. எவ்வளோ 600 கிட்ட அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நீ சேஸ் பண்றதுக்குலாம் அவங்க ரொம்ப இதா அங்கேயே முடிஞ்சிச்சு. நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்கணும். இல்ல அது அவன் ஏன் எடுத்தாங்கன்னா அவனோட இதர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அவன் அதிகமா சேசிங்ல தான் ஜெயிச்சிருக்கான். ஸோ அதனால அவன் ஸ்டாட்ஸ் படி போயிருக்கான். பட் போயிட்டு ஆனா கடைசியில இன்டர்வியூல ஒத்துக்கிட்டான், நான் மேபி சூஸ் பண்ணிருக்கலாம், பேட்டிங் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டிங் குறையில இல்லை, அவங்க பேட்டிங் லைனப் சூப்பர் பேட்டிங் லைனப் படி எல்லாருமே நல்லா தான் இருக்க விளையாடுறாங்க. எனக்கு இன்னும் அந்த ஜாக் கிராலி அவன் சின்ன டீம்னா நல்லா அடிச்சிடறான், பெரிய டீம்னா ஸ்ட்ரகிள் ஆகிறான். ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு நான் விளையாடாம ப்ரோ செஞ்சான். அவனும் அந்த லாஸ்ட் டே விக்டரி சேஸ்க்கு ஒரு பிக் பார்ட் அவனும் கொடுத்தான். அவன் அதனால தானே வந்து வின் பண்ண முடிஞ்சது அவங்களால. ஜாக் கிராலி சொல்றான், அதான் ஓகே. அதனால எனக்கு மேபி அது நீ ஹரி கேட்டனால சொல்றேன், அந்த ஒரு ஜாக் கிராலி ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு டவுட்டு. இப்போ வந்து இங்கிலாண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டிங் ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அவங்க பேட்டிங்கில் அவங்க இதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளாட் ட்ராக் கொடுத்து அவங்க எனக்கு பேட்டிங்கில் அவங்க என்ன ஸ்ட்ரென்த் காட்டுறாங்க எனக்கு தெரியல. இப்போ அவங்க டீமில் வந்து பவுலிங் வந்து அண்டர் டிரான்சிஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு பவுலர் ஃப்ரெண்ட்லி பிச் கொடுத்து ஒரு பவுலர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து க்ரூம் பண்ணணும்னு அவங்க மூவ் ஆன் ஆகணுமா, இல்லை பேட்ஸ்மேனுக்கே கொடுத்து ஏன்னா நான் பார்க்குறேன் ஒன்றும் பெருசாக இந்த புது பவுலரும் வந்து பெருசாக பிரேக் த்ரூ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. திருப்பி கிறிஸ் வோக்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறான், பென் ஸ்டோக்ஸ் எடுக்கிறான், அதிகபட்சம் அந்த பஷீருங்கிறவும் அப்புறம் பிரைடன் கார்ஸ் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஒரு மாதிரி விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் அவங்க பண்ணணுமா? ஏன்னா பவுலிங் வந்து இதுமே அவங்க க்ரூம் பண்ணணும். ஸோ அவனுக்கு பவுலருக்குமே எதுவுமே இல்லைங்கிற போது எப்படி ஒரு பவுலர் க்ரூம் ஆவான்? ஆர்ச்சர் வரானாமே அடுத்த மேட்ச். ஓகே, ஆர்ச்சர் ஓகே. இல்ல நான் கேட்கறதுக்கு பவுலிங் டிரான்சிஷன் சொல்றீங்கல்ல, இப்போ பவுலிங் ஆர்டரே மாறும்னு சொல்றேன். ஆர்ச்சர் வந்து மெயின் பவுலர் ஆயிருவான், வோக்ஸ் வந்து செகண்ட் பவுலர் ஆயிருவான்.
இன்னும் ஒரு பவுலர் மட்டும் தான் அவங்க வந்து இல்ல பாக்குறாங்க. இல்ல அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க சியாம. அது டிரான்சாக்ஷன் கிடையாது. மொத்த பவுலிங் யூனிட்டே மாத்திட்டாங்க. கட் ஆட்கின்சன் கொண்டு வந்துட்டாங்க. ஆ, சோ வந்து ஆட்கின்சனும் ஆட போறான், ஆர்ச்சர் ஆடுவான், ஓக்ஸ். ஸ்டோக்ஸ். பழைய அந்த நல்ல ஓ பவுலர்ஸே ஓரளவுக்கு கொண்டாங்க. இப்போ வந்து ஃபோர்த் பவுலரா வந்து ஸ்டோக்ஸ் இருக்கான் இப்ப அவங்களுக்கு. சோ வந்து பவுலிங் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. அடி அண்ட் இன்னொன்னு பிச் நீ சொன்னது வந்துட்டு அவங்க ஃபிளாட் ட்ராக் கொடுக்கறத விட இங்கிலாந்துல எல்லாமே இப்ப ஃபிளாட் ட்ராக்கா ஆயிட்டு இருக்கு. நீ டொமஸ்டிக் ஃபாலோ பண்ற இப்ப டொமஸ்டிக் அவங்க நடத்துறாங்கல்ல அது கவுண்டி கிரிக்கெட்ல அங்கேயே பாத்தீங்கன்னா சரே டீம் இருக்குல்ல, சரே டீம் வந்து 890 ஸ்கோர் பண்ணிருக்காங்க டெஸ்ட்ல டிக்ளேர் கொடுத்துட்டு அதையும் ஜெயிக்கலாம் முடியல. அதுல வந்து ஆப்போனன்ட் டர்கா ஆடுனான்னு நினைக்கிறேன். அவனும் வந்துட்டு 330க்கு 0 விக்கெட். அப்படியே விக்கெட்டே போக மாட்டேங்குது. ஸோ இங்கிலாந்துல எனக்கு தெரிஞ்சு மொத்தமாவே பிச் அப்படி மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க மைண்ட் செட்டே வந்து பேட்டிங் தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்சென்ட்ரேட் பேட்டிங்ல தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஆனா அவங்களுக்கு அதுல வந்து விக்டரி ரேட்டும் அதிகமா இருக்கு, ஆப்போனன்ட்ஸ்க்கும் ஃபியர் இருக்கு. 500 ரன் அடிச்சுமே கில்னால வந்து கான்பிடென்ட்டா வந்து டிக்ளேர் கொடுக்க முடியல. ஸ்டில் ஒரு 100 ரன் புஷ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது வந்து இங்கிலாந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மேபி பாசிட்டிவா தான் இருக்கு. அஸ் ஓலா கிரிக்கெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் கேட்டா எனக்கு தெரியல. இங்கிலாந்து கரெக்டா இருக்கு சாம். பட் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அவ்வளவு வர மாட்டேங்குது. இந்த பேட்டிங்ல வச்சு அடிக்கிறாங்க. ஆனா நீ வின் ரேஷியோன்னு பார்த்தேன் எங்க டெஸ்ட்ல எப்போ எவ்வளவு குவாலிஃபை ஆறான், எங்க பார்த்தாலும் அந்த 6th பொசிஷன் 8th பொசிஷன்ல தான் இருக்கான். ஆடுறதே ஒரு 4-5 நல்ல டீம் தான், அதுல கடைசியில தான் இருக்கான். ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி மாத்தணும் தான் பார்க்கணும். அதுக்கு வந்து பவுலர்ஸ் தான் கண்டிப்பா ஜெயிச்சு தரணும். ஸோ அவங்க பவுலிங் யூனிட் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஹரி பசீர்லாம் ஒண்ணுமே பண்றது இல்லை. சோயப் பசீர்லாம் ஓவர் எக்கச்சக்கமா போறான். 150 ஓவர் போட்டுட்டு 5-6 எக்கனாமியில வச்சு கடைசியில சும்மா விக்கெட் எடுத்துட்டு இருக்கான் ஹரி. நான் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்பின்னரே வேணாம்னு சொல்லி ஜாக்கோப் பெத்தல் ஆடிட்டு போயிடுவேன், இல்ல ஜாக்ஸ் ஆடிடுவேன். அதே ஆஃப் ஸ்பின்னர் தான் வேணும்னா ஜாக்ஸ் ஆடினா பேட்டிங்கே அது கிடைக்கும். ஓகே அது ஒரு நல்ல ஒரு அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு ஆமாம் ஏதாவது கண்டுபிடிக்கும். ரேகா நக்மதும் நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க, அவனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே அது கொஞ்சம் இங்கிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச் கொடுத்து கொஞ்சம் பவுலரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா பேட்டிங் இருக்குது, இதுக்கு மேல அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே நம்ம அந்த ஹாட் டாபிக் வருவோம். எல்லாரும் வந்து இப்ப நான் நிறைய மீம்ஸ் பாக்குறேன். லைக் கில் 100 அடிச்சது வந்து நிறைய கோலி ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் பர்னிங்கா இருக்க மாதிரி நிறைய மீம்ஸ் பாக்குறேன். கிஷோர் அதை பத்தி நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேக்குறேன். ஸ்டொமக் பர்னி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நல்லா தான் ஆடுறான். பட் இன்னும் நான் டெஸ்ட் ஆகலே தான் சொல்லுவேன். இந்த பிச்சில் வந்து 2 டீமுமே நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. இன்னும் அந்த வந்து எனக்கு இப்போ அடிக்கிறான் அந்த 500 ரன் ரெக்கார்டு சூப்பர் பேட்டிங். பட் எப்போ நீ ப்ரூவ் பண்ணுவேன்னா அந்த 2 for 2 அந்த மாதிரி பவுலிங் ட்ராக் இங்கே அவன் அடிச்சா அப்போ ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். ஓகே இனிதான் வந்து டெஸ்டோட இதுக்கு நல்லா ஆரம்பிக்குது, அவன் லீட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேட்டிங்ல போனதுக்கு அப்புறம் கடைசியில வந்துட்டு நல்ல பால் இதானதுக்கு அப்புறம் இல்ல பேட்டிங் ட்ராக்ல அடிக்க சூப்பர், அதெல்லாம் யாருனாலும் அடிக்க முடியாது, ரெக்கார்டு தான். பட் இன்னமும் அடிக்கணும்ன்றேன். அந்த 2 for 2 அடிச்சாதான் எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஓகே அக்ரி பண்ணுவேன். சரி டெஸ்ட் கிரிக்கெட் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் ஒத்துக்கிறேன், இந்த 2 for 2 ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்ல, பால் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் அது எனக்கு புரியல. எனக்கு ஏன் அப்போ இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பேட்ஸ்மேன் பால் ஓன் ஆனதுக்கப்புறம் அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஏன் இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கல? எனக்கு அதை மாதிரி பதில் சொல்லுங்க. நீ சொல்றது ஓகே 2 for 2ங்கிறது நான் ஒத்துக்கிறேன், ப்ரெஷர்ல வந்து அடிக்கிறது ஒத்துக்கிறேன். அது ஏன் இப்போ கில் அடிச்சா மட்டும் இந்த பால் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் பண்டுக்கும் சொல்றேன், அவனும் வந்துட்டு இப்படிதான் நான் தப்பெல்லாம் சொல்லலை, இதை அடிக்கட்டும் இதை அடிச்சுதான் ஆகணும் பெஸ்ட் இன்னிங்ஸ். பட் எனக்கு வந்துட்டு அஸ் அ கேப்டன் ஓகே கில் டெஸ்ட்ல வந்துட்டு நல்லா இதாயிட்டான்றது எனக்கு எப்போ இப்போ நீங்க எல்லாம் சொன்ன டெக்னிக் மாத்திட்டான், பால்லாம் அந்த இன்ஸ்விங்கிங் பால் ஆட ஆரம்பிச்சிட்டான், அதெல்லாம் ஓகே நான் அக்ரி பண்ணிக்க. இதெல்லாம் நான் எப்போ வந்து ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னா அந்த நான் சொல்ற அந்த சிச்சுவேஷன் அந்த பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச்ல எல்லாம் டவுன்ல இருக்கும்போது ஒரு இன்னிங்ஸ் அப்படி ஆடி கொடுத்தானாதான் அப்பா வந்து நான் ஃபுல் அக்ரி பண்ணுவேன்னு நான் சொல்றேன். இப்போ அவன் ஆடின நியூ பால் அதெல்லாம் நான் சொல்ல, என்ன அவன் ஓல்டு பால் ஆடினாலும் திருப்பி வந்துட்டு அந்த 80th ஓவருக்கு மேலே ஆடும்போது நியூ பால்ல தானே ஆடுறான், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. பட் அந்த பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்ல வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ் அவன் அடிச்சிட்டானா ஓகே அப்ப இருந்து வந்துட்டு ஃபுல்லா அக்ரி பண்ணுவேன்னு சொல்றேன் டெஸ்ட்டுக்கு. நார்மலா ப்ரோ பாருங்க ப்ரோ, 4 இன்னிங்ஸ்க்கு 500 ரன் அடிக்கிற ஒரு ட்ராக் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் ட்ராக் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. பால்ட்ட பெருசா ஒரு ஸ்விங் இல்ல, ஒரு லைன் லெங்க்த்ல வந்து ஒரு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் வரும்போது மட்டும்தான் அவங்க விக்கெட்டே எடுத்தாங்க சொல்ல போனா அந்த மேட்ச்ல. வேற ஒரு மூமெண்டே இல்ல. அதனால இந்த ஒரு சீரீஸை மட்டும் வச்சுமே நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மீம்ஸ்ல ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ரிசம்பிளன்ஸ் பண்றாங்க, நான் சொல்லலைங்க, மீம்ல சொல்லிருந்தா நான் சொன்னேன், நான் சொல்லல. அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி இதுக்கு சொல்றேன். கிரிக்கெட் இதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ராக் கொடுத்து கிஷோர் ப்ரோ சொல்ற மாதிரி ஒரு 5-2 அப்படின்னு இருக்கும் போதுதான் அவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். அதாவது என்ன சொல்றீங்க, ப்ரெஷர்ல வந்து அடிச்சீங்கன்னா நீங்க ஒத்துக்குப்பேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஓகேங்கிறீங்க கரெக்டா?
ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல, எல்லாரும் ஓல்டு பால்ல விளையாடுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் வந்து நம்பர் 4ல விளையாண்டவங்க எல்லாம் ஓல்டு பால்ல தான் அடிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரலாம். அதுக்கு சொல்ல வரேன். ஓல்டு பால்ல தான் அடிச்சாங்க. ஆனா பிரஷர் சிச்சுவேஷன்ல இருந்து மீட்டெடுத்து கொண்டு வராங்கல்ல, அது கில் பண்ணா ப்ரூவ் ஆயிரும்னு சொல்ல வரேன். ஓகே, ஓகே. பார்ப்போம். இன்னும் நெறையா டைம் இருக்கு. ஸோ டைம் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ நாங்க பாயிண்ட்ஸா சொல்ட்டோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இது மாரி நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூல வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாமு, பேடா கிஷோரு. பை ப்ரோ. பை கைஸ். பை, பை, பை.